இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ இது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக இந்த டாபிக் வரும். ஸோ இந்த டாபிக் வந்து கான்வர்சேஷன் மாதிரி வரும். ஸோ நான் கான்வர்சேஷன் மாதிரி நான் வந்து எடுத்து போடலை, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் கேதர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த டாபிக் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா வந்து புக் பேக் கொஷின்ஸு பார்ப்போம். ஸோ வாட் இஸ் ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரினா என்னன்னு இன்னைக்கு வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இன்ஃபோபிட்ஸ்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. டெல்லிங் த டைம் இன் ஹிஸ்ட்ரி. டைம் இன் ஹிஸ்ட்ரி இஸ் கால்குலேட்டட் இன் இயர்ஸ் யூசிங் BCE CE, which stands for Common Era, பிஃபோர் காமன் எரா, காமன் எரா. ஸோ பிஃபோர் காமன் எரா பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் வந்து 0லேருந்து 2005 அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது பார்த்தீங்கன்னா வந்து பிஃபோர் காமன் எரா. அதே ரைட் சைடில் வந்து 0லேருந்து 2500 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது பார்த்தீங்கன்னா வந்து காமன் எரா அப்படின்னு சொல்கிறாங்க. In ancient period, the people lived in caves, used to draw paintings in rock called rock painting. They might have wished to record their activities through these paintings. ஸோ அவங்க பெயிண்டிங்ஸை வந்து அவங்க ஏஷியன் பீரியடில் பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து கேவ்ஸில் தான் இருந்திருக்காங்க. அவங்க வந்து ராக்ல வந்து பெயிண்டிங் வந்து வரைஞ்சிட்ருக்காங்க. ஸோ அது பேர் தான் பார்த்தீங்கன்னா ராக் பெயிண்டிங்னு அர்த்தம். அவங்க வந்து அவங்க ஆக்டிவிட்டீஸ் வந்து சண்டை போடுறத இல்லை ஹண்டிங்கு இதெல்லாம் வந்து அவங்க ஆக்டிவிட்டீஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ராக்ல வந்து பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி இஸ் ஸ்டடி ஆஃப் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் இன் க்ரானாலஜிக்கல் ஆர்டர். ஹிஸ்ட்ரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது, கால வரிசைப்படுத்தி பாஸ்ட்டில் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை பற்றி படிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரின்னு அர்த்தம். ஸோ த டேர்ம் ஹிஸ்ட்ரி ஹஸ் பீன் டிரைவ்டு ஃப்ரம் த க்ரீக் வேர்ட் ஹிஸ்டோரியா விச் மீன்ஸ் லேர்னிங் பை இன்க்யூரி. ஹிஸ்ட்ரின்றது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து க்ரீக் வேர்ட் ஹிஸ்டோரியா அப்படின்ற வார்த்தையிலேருந்து வருது. ஸோ ஹிஸ்டோரியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் பை என்கொயரி. ஸோ இன்ஃபோபிட்ஸ்ன்னு இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நுமிஸ்மேட்டிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் காயின்ஸ், எபிகிராஃபினா பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த ரெண்டு டேர்மே புதுசாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. நுமிஸ்மேட்டிக்ஸ்னால் வந்து ஸ்டடி ஆஃப் காயின், எபிகிராஃபினா ஸ்டடி ஆஃப் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி எதுலேருந்துலாம் வருது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ், லிட்ரரி சோர்சஸ்ன்னு வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து காயின்ஸ், ஆர்டிகிராஃப்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன், மானுமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆர்டிகிராஃப்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பாட்டரிஸ், டாய்ஸ், டூல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே மானுமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பேலசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்கர் மஹால், ஃபோர்ட் வந்து வெள்ளூர், டெம்பிள்ஸ் வந்து தஞ்சாவூர், ஸ்டூப்பா வந்து சாஞ்சி ஸ்டூப்பா, மானஸ்டரி பார்த்தீங்கன்னா தபாங். ஸோ இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ராக் எடிக்ஸ், டெம்பிள் வால் இன்ஸ்கிரிப்ஷன், மெட்டல் பில்லர். ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டெம்பிளில் வந்து இன்ஸ்கிரிப்ஷன் பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம பல காலத்து கோயிலெல்லாம் போனோம்னா வந்து டெம்பிளில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பிள் வால் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லிட்ரரி சோர்சஸ். லிட்ரரி சோர்சஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எபிக்ஸ் அண்ட் போயம்ஸ், அக்கௌண்ட் பை ஃபாரின் ட்ராவல்ஸ். ஃபாரின் ட்ராவலர்ஸ்லாம் வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எழுதின விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். ஒர்க் பை இந்தியன் ஆத்தர். இந்தியன் ஆத்தர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் திருவள்ளுவர்னு கொடுத்துருக்காங்க. ஃபோக் சாங்ஸ் அண்ட் பலாட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செக்குலர் லிட்ரேச்சர், ஓலைச்சுவடிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஜியஸ் லிட்ரேச்சர், எபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ராமாயணா, மகாபாரதம், மணிமேகலை. டிவோஷனல் லிட்ரேச்சர் பார்த்தீங்கன்னா அந்த தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம். ஸோ லிட்ரரி சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து செக்குலர் லிட்ரேச்சர், ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ போயம்ஸ், அக்கௌண்ட் பை ஃபாரின் ட்ராவலர்ஸ், ஒர்க் பை ஆத்தர், ஃபோக் சாங்ஸ் அண்ட் பலாட்ஸ். ஸோ இங்கே ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா காயின்ஸ், ஆர்டிகிராஃப்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன், மானுமெண்ட்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மைட்டி எம்பரர் ஆஃப் அசோகா. அசோகாவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ அசோகா பார்த்தீங்கன்னா வந்து the most famous ruler of ancient India was Emperor Ashoka. It was during his period the Buddhism spread to different parts of Asia. Ashoka gave up war after seeing many people grieving death after the Kalinga war. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஏஷியன் இந்தியாவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேமஸ் ரூலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்பரர் அசோகா. ஸோ இவரோட பீரியடில் தான் பார்த்தீங்கன்னா புத்திசம் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஏஷியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இவர் வந்து வாரை வந்து நிறையா மக்கள் இறந்து போகிற அந்த கலிங்கா வார் வந்து இவர் பீரியடில் தான் நடந்திருக்கும். ஸோ அந்த கலிங்கா வாரில் வந்து நிறையா மக்கள் வந்து இறந்து போகிறத பார்த்து தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வாரை வந்து விட்டுருவார். ஹி எம்ப்ராஸ்டு புத்திசம் அண்ட் தென் டிவோட்டட் இஸ் லைஃப் டு
ஸ்ப்ரெட் த மெசேஜ் ஆஃப் பீஸ் அண்ட் தர்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புத்திசமில் வந்து இறங்கிடுவார். ஸோ அவரோட லைஃப்பை ஃபுல்லாக வந்து எதுக்காக வந்து அர்ப்பணிச்சிருவாருன்னு பார்த்தீங்கன்னா பீஸ் அண்ட் தர்மா வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக வந்து அர்ப்பணிச்சிருவார். His service for the cause of public good were exemplary. He was the first ruler to give up war after victory. He was the first to build hospital for animals. He was the first to lay roads. Dharma Chakra with 24 spokes in our national flag was taken from Sarnath pillar of Ashoka. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இவர் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அனிமல்ஸ்க்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பில்ட் பண்ணுறாரு. ஸோ அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரோடு வந்து போடுறாரு. ஸோ தர்ம சக்ரா வித் 24 ஸ்போக்ஸ் இன் நேஷனல் ஃப்ளாக் வாஸ் டேக்கன் ஃப்ரம் சார்நாத் பில்லர் ஆஃப் அசோகா. சார்நாத் பில்லர் இதுதான். ஸோ இதில் வந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நேஷனல் ஃப்ளாகில் இருக்க 24 ஸ்போக்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விக்ட்ரிக்கு அப்புறம் வந்து வார விட்டது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் தோ எம்பரர் அசோகா வாஸ் கிரேட், ஹிஸ் கிரேட்னஸ் ஹேட் பீன் அன்னோன் அன்டில் 20th century. The material provided by William Jones, James Prinsep and Alexander Cunningham reveal the greatness of Emperor Ashoka. ஸோ 20th century வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இவரோட கிரேட்னஸ் வந்து தெரியாமே இருந்துச்சு. ஸோ மெட்டீரியல் எவிடன்ஸ் யார் யார் கொடுத்தது பார்த்தீங்கன்னா வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிங்ஹம். ஸோ இவங்க மூலமாக தான் பார்த்தீங்கன்னா எம்பரர் அசோகாவோட கிரேட்னஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவங்க கொடுத்த மெட்டீரியல் எவிடன்ஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அசோகாவோட அருமை பெருமைகள்லாம் தெரிய ஆரம்பிச்சது. Based on these accounts, Charles Allen wrote a book titled Search for the India's Last Emperor, which provide comprehensive account of Ashoka. ஸோ சார்லஸ் ஆலன் வந்து என்ன புக் எழுதியிருக்காருன்னு பார்த்துக்கோங்க. டைட்டில் பார்த்தீங்கன்னா த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட அசோகாவோட காம்ப்ரஹென்சிவ் அக்கௌண்ட் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றது அவரோட புக்கில் வந்து எழுதியிருக்காரு. மெனி ரிசர்ச்சர்ஸ் மேட் தேர் ஆஃப்டர் ப்ராட் அசோகாஸ் க்ளோரியஸ் ரூரல் டு லைட். ஸோ நிறைய ரிசர்ச்சர்ஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து அசோகாவோட க்ளோரியஸ்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. திஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வேர் அப்சர்வ்ட் ஆன் த ராக்ஸ், சாஞ்சி ஸ்டூப்பா அண்ட் சார்நாத் பில்லர் அண்ட் ஹெல்ப் டு அண்டர்ஸ்டாண்ட் த கிரேட்னஸ் ஆஃப் அசோகா டு த வேர்ல்டு. ஸோ இவரோட அசோகாவோட கிரேட்னஸ்லாம் எதுலேருந்துலாம் தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா சார்நாத் பில்லர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அசோகா சாஞ்சி ஸ்டூப்பால வந்து நம்ம அவரோட அருமை பெருமைகளை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து now one can understand the importance of historical research, but for the efforts of scholar the greatness of Emperor Ashoka would not have been come to light. நம்ம வந்து இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்லாம் ஆர்கியாலஜிக்கல் சர்வேஸ்லாம் பண்ணாமல் இருந்ததா நமக்கு வந்து எம்பரர் அசோகாவோட அருமையோலாம் தெரியாமே போயிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கும். தட் இஸ் த பீரியட் பிட்வீன் ப்ரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்னா என்னென்னு வந்து கேள்வி கேட்குறாங்க. ஸோ ப்ரோட்டோ ஹிஸ்டரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் த பீரியட் பிட்வீன் ப்ரீ ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி. ப்ரீ ஹிஸ்ட்ரிக்கும் நடுவில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து கேட்குறாங்க எக்ஸாக்ட்லி த பீரியட் ஃபார் விச் த ரெக்கார்ட் இன் ரைட்டிங் ஆர் அவைலபிள் பட் நாட் டெசிப்ரேட்டட் இஸ் கால் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி. ஸோ ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அதாவது ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் எதுவுமே இல்லாததான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரின்னு அர்த்தம். ஸோ ரெக்கார்ட் இன்ஸ் ரைட்டிங் அவைலபிளாக இருக்குது, பட் ஆனால் வந்து அந்த என்ன லாங்குவேஜில் இருக்குது, அது எப்படி வந்து நம்ம மொழிக்கு மாற்ற முடியல அவங்களால. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. ரிட்டன் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து மொழிபெயர்க்க முடியல, அது என்ன மொழின்னே நம்மளால தெரிய முடியல. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படின்னு அர்த்தம். டுடே வி ஆர் லீடிங் எ சேஃப் லைஃப் வித் ஆல் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ். But our ancestors did not live in such a safe environment. There might have been chances of wild animals entering their caves, but they realized that dog could help them prevent the entry of such dangerous animals by its sniffing skills. ஸோ இப்போ வந்து நம்ம மாடர்ன் எக்யூப்மெண்ட்டோட பயங்கர சேஃபாக இருக்கும். அந்த காலத்தில் நம்ம ஆன்சஸ்டர்ஸ் வந்து சேஃப் என்விரான்மெண்ட்டில் வந்து வாழ்ந்தது கிடையாது. அவங்க கேவ்ஸ் வந்து எப்போ வேணாலும் வைல்டு அனிமல்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அவங்கள வந்து யாரை வந்து காப்பாற்றுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து டாக்ஸ் தான் வந்து அவங்கள வந்து டேஞ்சரஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னிஃபிங் ஹில்ஸ்னால் பார்த்தீங்கன்னா வந்து மோப்ப சக்தியோட பார்த்தீங்கன்னா வந்து டாக் வந்து எதாவது அனிமல்ஸ் வருதுன்னா வந்து அவங்களுக்கு வந்து காட்டி கொடுத்துரும். ஹென்ஸ் தே ஸ்டார்டட் டொமஸ்டிக்
domesticated dogs for their protection and hunting activities. ஸோ டாக்ஸை வந்து அவங்க டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சுக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்காகவும் ஹண்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும் வந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. From this, we also know how inscription, monuments, copper plates, accounts of foreign travelers, and folk tales play a vital role in constructing and reconstructing history. ஸோ அடுத்து இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தம்மா இஸ் த ப்ராக்ரிட் வேர்ட் ஃப்ரம் த சான்ஸ்கிரிட் டர்ம் தர்மா விச் மீன்ஸ் ரிலீஜியஸ் டியூட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ தம்மான்றது பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்ரிட் வேர்ட்லேருந்து எடுக்கிறாங்க. ஃபார் த சான்ஸ்கிரிட் டர்ம் தர்மான்ற இதுலேருந்து எடுத்திருக்காங்க. அப்படின்னா வந்து ரிலீஜியஸ் டியூட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்க சம்மரின்னு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. த லைஃப் ஸ்டைல் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள் கேன் பி அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் த ஸ்டோன் டூல்ஸ், ராக் பெயிண்டிங், ஃபாசில்ஸ் அண்ட் அதர் எக்ஸவேட்டட் மெட்டீரியல்ஸ். ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி இஸ் த பீரியட் பிட்வீன் ப்ரீ ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி. இயர்லி ஹியூமன்ஸ் டொமஸ்டிகேட்டட் டாக்ஸ் ஃபார் தர் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஹண்டிங் ஆக்டிவிட்டீஸ். Mighty Emperor Ashoka followed the path of peace and dharma. Dharma Chakra with 24 spokes in our national flag was taken from Sarnath pillar of Ashoka. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் பார்ப்போம். ஸோ இங்கே எக்ஸசைஸ் கொஷின்ஸ் பார்ப்போம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். வாட் வாஸ் த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை த இயர்லி மேன் டு கலெக்ட் ஹிஸ் ஃபுட்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த ஹண்டிங். ஸோ ஹண்டிங் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபுட்டை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக ஹண்டிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்ச் த ஸ்டேட்மெண்ட் வித் த ரீசன். டிக் த அப்ரோப்ரியேட் ஆன்சர். ஸ்டேட்மெண்ட்: ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன் வென்ட் அலாங் வித் த டாக் ஃபார் ஹண்டிங். ரீசன்: டாக் வித் its sniffing power would find out other animals. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ பட் த ரீசன் இஸ் ராங். ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் அண்ட் ரீசன் இஸ் கரெக்ட். போத் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன்ஸ் ஆர் ராங். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன் பார்த்தீங்கன்னா வந்து டாக் தான் ஹண்டிங்காக யூஸ் பண்ணியிருக்காரு. எதனாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்னிப்பிங் பவர் வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அது ஈஸியாக வந்து அனிமல் வந்து கண்டுபிடிச்சிரும். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். ஸோ செகண்ட் கொஷின்ஸ் பார்ப்போம். த ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பை தி இயர்லி மேன் ஆர் எக்ஸகேட்டட். தே ஆர் ப்ரிசர்வ் டு நோ த லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள். Find out which of the following is related to the statement. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் இயர்லி மேன் யூஸ் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எக்ஸவேட் பண்ணிட்டாங்க, அதை தோண்டி எடுக்கப்பட்டுருச்சு. ஸோ அதை எங்கே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க லைஃப் ஸ்டைல், அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம எங்கே தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து மியூசியமில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. ஃபைண்ட் அவுட் த ராங் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓல்ட் ஸ்டோன் ஏஜ் ஸ்டோன் டூல்ஸ் கரெக்டு தான். ராக் பெயிண்டிங்ஸ் வால்ஸ் ஆஃப் த கேவ்ஸ் இதுவும் கரெக்டு தான். காப்பர் பிளேட்ஸ் எ சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி இதுவும் கரெக்டு தான். ஸோ கேட்ஸ் ஃபஸ்ட்டு டொமஸ்டிகேட்டட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிடையாது, டாக் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டொமஸ்டிகேட்டட். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து டி தான். ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஆட் ஒன். பெயிண்டிங்ஸ் வேர் ட்ரான் ஆன் ராக்ஸ் அண்ட் கேவ்ஸ். தேர் வேர் பெயிண்டிங்ஸ் டெசிபேட்டிங் ஹண்டிங் சீன்ஸ். இட் வாஸ் ட்ரான் டு ஷோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அபவுட் ஹண்டிங். த பெயிண்டிங்ஸ் வேர் பெயிண்டட் பை யூஸிங் மெனி கலர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து டி தான் நினைக்கிறேன். ஸோ மெனி கலர்ஸை யூஸ் பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து டி. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓல்ட் ஸ்டோன் ஏஜ் மேன் லிவ்டு மோஸ்ட்லி எங்கே வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேவ்ஸில் தான் வாழ்ந்தார். ஸோ ஃபஸ்ட்டு கொஷனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து கேவ்ஸ். ஸோ டேஷ் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹெரோடோடஸ் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரியாக இருந்திருக்காரு. ஹெரோடோடஸ் இங்கே எழுதுகிறேன் நான். HERODOTUS. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா வந்து ஹெரோடோடஸ். டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் அனிமல் டேம்டு பை ஓல்டு ஏஜ் மேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவர் அனிமல் டேம் பண்ணது ஓல்டு மேனால் டேம் பண்ணது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டாக் தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் ஆர்கியலாஜிக்கல் சோர்சஸ். ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து எங்கேருந்துலாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கியலாஜிக்கல் சோர்சஸ்லேருந்து தான் கிடைக்குது. தர்ம சக்ரா ஹேஸ் 24 ஸ்போக்ஸ். நம்ம பார்த்துருப்போம் 24 ஸ்போக்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்கியலாஜிக்கல் சர்வேஸ். ஸோ இந்த தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டாக் தான் ஆன்சர்.
ஸோ ஸ்டோன் டூல்ஸ் பிலாங்கிங் டு ஓல்ட் ஸ்டோன் ஏஜ் ஹாஸ் பீன் எக்ஸைட்டட் அட் அத்திரப்பாக்கம் நியர் சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆன்சர் வந்து கரெக்டு தான். த மெட்டீரியல் யூஸ் பை த ஏஷியன் பீப்புள் ஆர் ப்ரிசர்வ்ட் இன் த மியூசியம் பை த ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரூ தான். டியூரிங் த பீரியட் ஆஃப் அசோகா புத்திசம் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ இந்த பாயிண்ட்டும் பார்த்தோம். ஸோ இதுக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரூ தான். ஸோ அடுத்தது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் பார்ப்போம். ராக் பெயிண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் ஸ்டைல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து தேவாரம். ஸோ தேவாரம் வந்து ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து ராக் பெயிண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் ஸ்டைல். ஸோ ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து தேவாரம். ஸோ ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து காப்பர் பிளேட். அசோகா பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் ஃபேமஸ் கிங் தான் பார்த்தீங்கன்னா அசோகா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ராக் பெயிண்டிங்ஸ்னால் வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் ஸ்டைல். ஸோ ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து காப்பர் பிளேட்ஸ். அசோகா பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் ஃபேமஸ் கிங். ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் பார்த்தீங்கன்னா தேவாரம். ஸோ எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.